திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லி 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 தான் நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கே போகணும். அப்படிதான் இந்த ஸ்லோகத்தை வந்து முழுக்கவே வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஏன் அப்படி செய்யணும் இல்லையா? இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை மட்டுமே எடுத்து ஏன் அப்படி வடிவமைக்கணும்? அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான சிறப்பு அப்படின்னு சொல்லணும். வேல்மாறல் அப்படிங்கிற பாராயண முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பாராயணத்தை ஆரம்பிக்கும் போது இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தை 20 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறமா இந்த தொகுப்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லோகம் தனியாவே ஒரு 4 முறை வரும். அப்போ கூட்டுத்தொகையா பார்த்துட்டோம் அப்படின்னா 108 அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பாராயண கணக்குக்கு வந்து சேர்ந்துரும். இந்த 108 முறை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த 108 முறையும் சொல்ல 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 நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த போர்ஸ் வழியான்னு சொல்றோம் இல்லையா, இந்த உடல்ல இருக்கிற ஒரு செல்லும் இந்த ஸ்லோகத்து மூலமா இந்த ஸ்லோகம் அப்படியே உள்ள இறங்கி என்னெல்லாம் வியாதி இருக்கோ அத்தனை வியாதிகளுக்கும் உண்டான ஔஷதமான மருந்து தான் இந்த ஸ்லோகம்.